வெல்கம் டு பார்ட் 10 ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். ஒரு காம்பவுண்டில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஃப்ராக்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் 2 ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் அப்படிங்கிறது ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர், அதாவது அதுக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதுவே ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் நேச்சர், அதாவது அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதனால் எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி இருக்கிற ஆட்டம்க்கு பாசிட்டிவ் சார்ஜையும் எலக்ட்ரான் அட்ராக்டிங் டெண்டன்சி இருக்கிற எலமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜையும் கொடுக்குறோம். அது எத்தனை எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது இல்லை எத்தனை எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் அந்த நம்பர் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சில காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் நமக்கு கிடைக்குது. அது ஏன் இந்த மாதிரி கிடைக்குது? அது என்ன எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ இந்த ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் ஒரே எலிமெண்ட்டே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 to 4 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டமுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நமக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C3O2 அப்படின்ட்டு ஒரு ஸ்பீஷஸ் காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கார்பன் சப் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் இருக்குது. இதில் மிடில் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது. இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஆவரேஜை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது C3O2 ஸ்பீஷீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 2 4 டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கீங்க? 3 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பரை வந்து இப்படி தான் எக்ஸிபிட் பண்ணுது. இதில் வந்து இந்த +2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கார்பன் ஆட்டம்க்கு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸோட பாண்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல எந்த விதமான சார்ஜும் இருக்காது. ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் சப் ஆக்சைடில் கூட பார்த்தீங்கன்னா சென்டர் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் தான் அது வந்து பாண்டிங் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால அதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால இந்த இடத்துல கார்பனுக்கு வந்து +2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற அந்த ஜென்ரல் மெத்தடை கூட இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ கார்பன் சப் ஆக்சைடுக்கே நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். C3O2 அப்படிங்கிறது தான் கார்பன் சப் ஆக்சைடோட ஃபார்முலா இல்லையா? இந்த இடத்துல நம்ம கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம X அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3X அப்படின்னு எடுத்துக்கிறோம். +2
இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு நம்ம எப்பயுமே என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுப்போம் அப்படின்னா -2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் நம்பர் தானே கொடுப்போம். அதனால் இந்த இடத்துல 2 இன்ட்டு -2 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்பவுண்டோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வேல்யூ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் தான். இது வந்து இந்த இடத்துல ஃப்ராக்ஷனல் நம்பராக கிடைச்சிருக்கு. இதை ஜென்ரலாக இந்த வேவை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதாவது நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அது கூட வந்து நமக்கு ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் சேம் ஆக்சிடேஷன் நம்பரை தான் கொடுக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நேம்லேயே இருக்குது. ட்ரைப்ரோமோ அப்படின்னா Br3O8 ஆக்டா ஆக்சைடுன்றதால O8 அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா. இப்போ இதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அதாவது சென்டரில் இருக்கிற புரோமின், அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த புரோமின் வந்து பார்த்திங்கன்னா 2 புரோமின் ஆட்டம்ஸ் அண்ட் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ 2 புரோமின் ஆட்டம்ஸோட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் அது எக்ஸிபிட் பண்ணாது. ஏன்னா சேம் புரோமின் ஆட்டம் தான் அப்படிங்கிறதால. அதுவே ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஆக்சிஜனோடையும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல 2 ஆக்சிஜனோட புரோமின் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால 2 இன்ட்டு -2 -4 அப்படிங்கிறது இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக புரோமினோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும், +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற புரோமின் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்க்கு -2 அப்படிங்கிற சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம்க்கு -6 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுப்போம். அதனால் புரோமினோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +6 இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற புரோமின்க்கும் +6 இருக்கும். ஸோ ஓவராலாக புரோமினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆவரேஜ் தான். அதாவது 6 + 4 + 6 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தான். அது என்னன்னு பார்த்தோம்னா 16/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி கூட இந்த ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ Br3O8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஆரோட ஆக்சிடேஷன் நம்பரை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இதோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 3 புரோமின் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம 3x அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 8 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 8 இன்டூ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2 அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதனால 8 இன்டூ -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 16/3 கிடைக்குது. அடுத்து நம்ம டெட்ராதயோனைட் அயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி முதல்ல பார்த்துடலாம். இந்த டெட்ராதயோனைட் அயானோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற 2 சல்ஃபர் ஆட்டம் பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சல்ஃபர் 2 சல்ஃபருமே பார்த்திங்கன்னா சேம் சல்ஃபரோட தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால அதுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்குறோம். அதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற சல்ஃபர் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற இந்த சல்ஃபர் ஆட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமோட மொத்தம் 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் O மைனஸ் அயானோட ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் மொத்தமாக சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா +5 இருக்கும். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் எல்லா சல்ஃபர் ஆட்டம்ஸையும் நம்ம ஆவரேஜ் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 5 + 0 + 0 + 5 டிவைடட் பை 4. ஏன்னா 4 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பை 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதாவது 10/4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ஆன்சர் 5/2 இருக்கு. இப்போ நார்மல் மெத்தட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். S4O6 2- அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா இல்லையா? இப்போ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து X அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 4 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால 4X ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து 6 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 6 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா -2 விச் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சார்ஜ் ஆஃப் த அயான் வந்து -2 அப்படிங்கிறதால நம்ம -2க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5/2 கிடைக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் தான், அதாவது 5/2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சில மிக்ஸ்டு ஆக்சைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ அயன் ஆக்சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Fe3O4 அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல அயான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது Fe வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், +2 அண்ட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் இருக்கும். இப்போ அயனோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அதாவது அயான் ஆக்சைடோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா Fe3O4 அப்படிங்கிறது தான். இப்போ அயானோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது அப்படிங்கிறதால நம்ம X அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 3 Fe ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 4 இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2 அப்படிங்கிறதால -2 4 இன்ட்டு -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறதால 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம், அதாவது எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது X which is equal to 8/3 இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயான் இன் அயன் 3 ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா 8/3 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம ட்ரைமேங்கனீஸ் டெட்ரா ஆக்சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா Mn3O4 அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. Fe3O4ல Feக்கு நம்ம எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி தான் Mn3O4ல கூட ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Mn3O4ல வந்து பார்த்திங்கன்னா Mn 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எக்ஸிபிட் ஆகுது. இப்போ வந்து Mn வந்து +2 அண்ட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ Mn3O4ல வந்து எப்படி நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 Mn ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 3 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா Mnோட ஆக்சிடேஷன் நம்பரை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3x ப்ளஸ் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 4 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து -2 அப்படிங்கிறதால 4 இன்ட்டு -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்க்கு சால்வ் பண்ணும்போது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 8/3 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ட்ரைமேங்கனீஸ் டெட்ராக்சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8/3 இருக்குது. அடுத்து நம்ம லெட் டெட்ராக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இதே மாதிரி தான், அதாவது Pb3O4 அப்படிங்கிறது தான் லெட் டெட்ராக்சைடோட ஃபார்முலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா Pb +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது. இந்த ஃபார்முலாவில் படி நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது பிபியோட ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பிபி வந்து இந்த இடத்துல வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 3 இன்ட்டு அதோட ஆக்சிடேஷன் நம்பரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால எக்ஸ் ப்ளஸ் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 4 இன்ட்டு -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறோம். இதை வந்து எக்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 8/3 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம டை ஆக்சிஜன் 1+ அயான் இல்லைன்னா +1 அயான்
அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஃபார்முலா வந்து O2 1+ அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ இந்த 1+ சார்ஜை தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்குது அப்படிங்கிறதால எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா +1 டிவைடட் பை 2, அதாவது சார்ஜ் ஆஃப் த அயான் டிவைடட் பை 2 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் திஸ் டைஆக்சிஜன் +1 அயான் இஸ் +1/2 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டைஆக்சிஜன் -1 அயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இதோட சார்ஜ் -1 இருக்குது. இந்த -1 சார்ஜ் தான் வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் டிவைட் பண்ணிக்குது அப்படிங்கிறதால இந்த இடத்துல சார்ஜ் ஆஃப் த அயான் டிவைடட் பை 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதால x which is equal to -1/2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சது அப்படின்னா ஒரே எலமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நாம் ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.